Hi students, in this video you are going to learn about chapter 16 continuation Unified Payments Interface. Unified Payment Interface, short form is UPI, is a real-time payment system developed by National Payment Corporation of India NCPI to facilitate interbank transactions. ஸோ இப்போ யூபிஐ மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க்குக்குள்ளே நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்கு கூட வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தே டெவலப்டு ஒன் பேமெண்ட் சிஸ்டம் தட் ஓன்லி இஸ் அ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ. எதுக்காக அப்படின்னா ஃபார் டூயிங் த ட்ரான்சாக்ஷன். It is a simple, secure and instant payment facility. So with the help of this payment system, we can easily transfer the money from one account to another account. அது ரொம்ப பார்த்திங்கன்னா வெரி சிம்பிள், சேம் டைம் இட்ஸ் வெரி செக்யூர். நம்ம ரொம்ப செக்யூர்டாக வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். அட் எ டைம் we can pay the money to others. This interface is regulated by the Reserve Bank of India and used for transferring funds instantly between two bank accounts through mobile platform devices. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த யூபிஐ பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஃபண்ட்ஸ். ஸோ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு எனக்கு உடனே வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ மொபைல் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த மணி த்ரூ பை யூஸிங் யூபிஐ. ஸோ ஹியர் ஒன் எக்ஸாம்பிள் வெப்சைட் தே கிவ் அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஸோ இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி மொபைலில் தான் வந்து மணி ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அன்லைக் ட்ரெடிஷ்னல் வாலெட்ஸ் விச் டேக் எ ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் யூசர் அண்ட் ஸ்டோர் இட் இன் இட்ஸ் ஓன் அக்கௌண்ட். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாலெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலெட்ஸ் அப்படின்னா தட் இஸ் யூஸிங் டு ஸ்டோர் த மணி. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஷாப்பிங்ஸு, பர்ச்சேசிங்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த யூபிஐலையும் பார்த்திங்க அப்படின்னா வி ஹாவ் எ வேலெட். அது என்ன பண்ணோம், அமௌண்ட்டை நம்மக்கிட்டேருந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வென்எவர் வி நீட் வி கேன் யூஸ் தட் மணி. இட்ஸ் லைக் அ வேலெட். UPI withdraws and deposits funds directly from the bank account whenever a transaction is requested. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ, இல்லை எனக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும், இல்லை அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு whenever I'm giving the request, that time itself it immediately do the work what we said. It also provides the peer-to-peer collect request which can be scheduled and paid as per requirement and convenience. So peer-to-peer means a bank to bank. ஸோ இப்போ நான் என்னோட பேங்க்லேருந்து இன்னொருத்தவங்களோட பேங்க்குக்கு வந்து நான் அமௌண்ட்டு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெக்வஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் அ யூபிஐ. UPI is developed on the basis of Immediate Payment Service IMPS to initiate a transactions. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இந்த யூபிஐ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். ஸோ இம்மீடியட்டாக எனக்கு வந்து பே பண்ணணும், இம்மீடியட்டாக வந்து நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் திஸ் யூபிஐ. டு இனிஷியேட் எ ட்ரான்சாக்ஷன் யூபிஐ அப்ளிகேஷன் யூஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அட்ரஸ். ஸோ இப்போ நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா 2 அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து குளோபல், இன்னொன்று வந்து லோக்கல். ஸோ குளோபல் அட்ரஸ் இன்க்ளூட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி. ஸோ குளோபல் அட்ரஸில் என்ன இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் இருக்கும். லோக்கல் அட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னா என்னென்னா இட் ஐடென்டிஃபை தட் கேன் பி யூனிக்லி மேப்டு டு ஒன் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் வந்து இருக்கும்.
Virtual payment address short form is a VPA, also called as a UPI ID அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ UPI ID அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த virtual payment address is a unique ID similar to email ID. ஸோ நமக்கு இப்போ எப்படி யூனிக்கான இமெயில் ஐடி இருக்கோ அதே மாதிரி இந்த UPI ஐடியும் நமக்கு இருக்குது. Enable us to send and receive money from multiple banks and prepaid payment issuers. So with the help of this ID only we can able to send and receive the money from the multiple banks. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இப்போது கூகுள் பே இருக்குது, இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்லை பேடிஎம் யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம அது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம், அதை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். Bank or the financial institution allows the customer to generate VPA using phone number associated with the Aadhaar number and a bank account number. இப்போது இந்த VPA வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எந்த மொபைல் நம்பரை நம்ம பேங்க்லேயும் ஆதார்லேயும் வந்து அட்டாச் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. VPA replaces bank account details, thereby completely hides critical information. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த UPI ID வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் தட் இட் ஹைட்ஸ் த கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ். Next one is the MPIN. Mobile banking personal identification number is required to confirm each payment. ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டும் நான் பண்ணும்போது MPIN வந்து கேட்கும். that is a very very important. UPI allows operating multiple bank accounts in a single mobile application. ஸோ நான் என்ன பண்ணலாம், ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சுட்டு I can attach more than one bank account in that application. I can do the transaction. Some UPI application also allows customers to initiate the transaction using only Aadhaar number in absence of VPA. Suppose சில UPI application பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட VPA நம்பர் வந்து இல்லை, VPI ID வந்து கோட் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can do the transaction. So some UPI application it's allowing that. UPI is also available as an unstructured supplementary service data USSD service. Users who don't have internet can dial *99# and get UPI services within India. Suppose என்கிட்ட வந்து இன்டர்நெட் இல்லை, எனக்கு வந்து ஆப் யூஸ் பண்ணி என்னால் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கேன் கால் திஸ் நம்பர் *99#. இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி எனக்கு ஐவிஆர் மூலயமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ கேன் டூ த ட்ரான்சாக்ஷன். UPS சர்வீஸ் வந்து எனக்கு கிடைக்கும், அதுவும் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் அது. The financial services like transferring fund, payment request and non-financial services like changing MPIN and balance check are currently available through the USSD. ஸோ இந்த USSD இந்த சர்வீஸ் மூலயமா நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதுவும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு MPIN வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும், இல்லை பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா தட் ஆல்சோ ஐ கேன் டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் USSD சர்வீஸ். Next we are going to see the advantages of using a unified payment interface. Immediate money transfer through mobile device around the clock 24/7. So immediate எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஐ கேன் டூ இட் அட் எனி டைம் அட் எனி காஸ்ட். கேன் யூஸ் சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் அக்சஸிங் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு 3 பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா 3 அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஐ கேன் யூஸ் 3 bank accounts. I can link the 3 bank accounts into the single mobile application.
சிங்கிள் கிளிக் ஆத்தன்டிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அ ஃபண்ட். இப்போ ஆத்தன்டிகேஷன் அது வந்து செக் பண்ணோம், கரெக்டான பர்சன் தான் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இது அவங்களோட அக்கௌண்ட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் கிளிக்லேயே அது என்ன பண்ணோம், எல்லா வெரிஃபிகேஷனையும் ஃபினிஷ் பண்ணிடும். It is not required to enter the details such as card number, account number, IFSC, etc. for every transaction. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது மட்டும்தான் அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஆஃப்டர் தட் whenever we are doing the transaction, it never ask these details. Why means these details are already stored in that place. Electronic payments will become much easier without requiring a digital wallet or credit or a debit card. So electronic payments பார்த்தீங்க அப்படின்னா it's very very easy for us and it's very simple and we are feeling convenient in that. So instead of using the wallets, cards, credit card, debit card, smart card, easily we can transfer the amount from one person to another person easily. Next we are going to see cash on delivery. Cash on delivery, COD, also called as collection on delivery, describes a mode of payment in which the payment is made only on receipt of goods rather in advance. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைனில் நம்ம ஏதாவது ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை நமக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்து தரும்போது நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறது தான் கேஷ் ஆன் டெலிவரி. ஒரிஜினலி த டேர்ம் அப்ளைஸ் ஒன்லி டு கேஷ் payment, but since other forms of payments have become more common, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is only for a cash, அதுக்கு மட்டும்தான் கேஷ் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். The word cash has sometimes been replaced by the word collect to transactions with checks, credit cards or debit cards. ஸோ இப்போது நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷுக்கு பதிலாக கலெக்ட் அப்படின்ற வேர்டும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் வித் செக்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். சிஓடி இஸ் ஆஃபன் யூஸ்டு ஆஸ் அன் அடிஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷன் இன் இ-காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சிஓடி அப்படின்றது ஒரு அடிஷ்னல் பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆஃபர்ஸ் த ரெசிபியன் த அட்வான்டேஜ் ஆஃப் பேயிங் ஒன்லி வென் கமாடிட்டி இஸ் ஹேண்டட் ஓவர், தட் இஸ் லைக்லி சிமிலர் டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். இப்போது ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த மர்ச்சன்ட் வந்து நம்ம மர்ச்சன்ட் கிட்ட நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், பொருள் போய் வாங்குவோம். சேம் டைம் we can pay the money, we can examine about the product, then we can pay the money. So like that here also, after we get the product in our hand, then only we are paying the money. So it's like a traditional one. If the goods are not paid, they are returned to the retailer. Suppose அந்த goods வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னா, அதுக்கு நான் பே பண்ணலை அப்படின்னா திரும்ப அந்த ரீட்டைலருக்கே வந்து அந்த goods வந்து போயிடும். So this only cash on delivery. Next one is a Bharat Interface for a Money, BHIM அப்படின்னு சொல்லுவாங்க. Individual banks and financial institutions build and maintain their own mobile application for a UPI transaction. ஸோ ஒவ்வொரு பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா they have an own mobile application. இப்போது இந்தியன் பேங்க் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். எஸ்பிஐ அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். யூனியன் பேங்க் அப்படின்னா தே ஆல்சோ ஹாவ் தேயர் ஓன் மொபைல் அப்ளிகேஷன் டு ட்ரான்ஸ்ஃபர் த அமௌண்ட். பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் அ மணி, BHIM is an exclusive mobile app for UPI developed by National Payment Corporation of India and launched on 30th December 2016. It is intended to facilitate e-payments directly through banks and drive towards cashless transactions. So இந்த BHIM அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன், ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், we can do the transactions between the banks. So who developed this one னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 30th December 2016. ஸோ வை வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ த இன்டர்நெட் பிகாஸ் ஆஃப் அ கேஷ்லெஸ். ஸோ கேஷ் யூசேஜை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மொபைல் மூலயமா டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், இன்டர்நெட் மூலயமா பண்ணுறோம். தென் வி ஆர் யூஸிங் த UPI
all these things, all these technologies we are implementing to do the transactions, because we have to reduce the cash. அதாவது கேஷை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். கேஷுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, we are doing the transactions safely through the internet. That's all students. Thank you.